பக்தி ஒளி நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். ஓம் மகாதேவீச்ச வித்மகே விஷ்ணுபத்திஞ்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். மகாலட்சுமி மந்திரம். இதுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு தெரியுமா? ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? இன்று 2வது தைவெள்ளிக்கிழமை. இந்த 2வது தைவெள்ளிக்கிழமை நம்ம கொண்டாடினா நமக்கு என்ன பலன், அதான் இப்ப பேச போறேன். எவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, ஒருத்தங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி பணம் வரல, ஒருத்தருக்கு கொடுத்த இடத்துல பணம் கிடைக்கல, இன்னொருத்தர் கல்யாணத்துக்காக லோலோன்னு அலையிறாரு, பணம் கிடைக்கல. சம்பாதிச்ச பணம் தங்க மாட்டேங்குதுங்க. நகை அடப்போங்க, சேர்த்து சேர்த்து சீட்டு சேர்த்து சேர்த்து நகை வாங்கி வச்சேன், தபார்னு கடைக்கு போயிடுச்சு. எங்க அடை கடைக்கு போயிடுச்சு. அடை கடைக்கு இது மாதிரி நகையெல்லாம் அடை கிடைக்க போது பணம் சேர்க்க முடியல. எவ்வளவு வேலை பார்த்தாலும் வேலைக்கு தகுந்த கூலி இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை பேர் மனவேதனையில புலம்பி தவிக்கிறீங்கல்ல, ரைட்டுங்களா? இது இவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் தான் 2வது தைவெள்ளிக்கிழமை. இந்த 2வது தைவெள்ளிக்கிழமை என்ன செய்தா நமக்கு ரிட்டையர்மெண்ட் பணம் வரும், நம்ம பணம் கையில தங்கும், நகை தங்கும். நகை வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கின நகை அடகு கடைக்கு போகாம பாதுகாக்கலாம். அது முக்கியம் இல்லையா? அப்ப இந்த தைவெள்ளிக்கிழமை நீங்க என்ன பூஜை பண்ணணுங்கிறது தான் நான் சொல்ல போறேன். உங்க வீட்டுல நீங்க செய்ய வேண்டியது இன்னென்ன. எப்பொழுதும் போல தைவெள்ளிக்கிழமைக்கு பூ வாங்கிட்டீங்களா? உங்க வீட்டுல இருக்கிற சாமி போட்டோக்கு பூ போட்டாச்சா? ரோஜா பூ இருக்கா? எல்லாத்தையும் எடுத்து ஒரு தாம்பாளத்துல வைங்க. இந்த வாரம் கல்கண்டு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் எப்படி பண்ணணும் தெரியுமா? கல்கண்டு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணணும் தெரியுமா? வெரி வெரி ஈஸி. பாசிப்பருப்புலாம் போடப்படாது. பச்சை அரிசி நல்லா கொதிக்கிற தண்ணியில பச்சை அரிசியை போடுங்க. நல்லா அப்படியே குழஞ்சு வரும்போது கல்கண்டை ஒரு புடி எடுத்து போட்டுருங்க மேல. இல்ல பாகு வச்சு கூட பண்ணலாம், அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. அந்த கல்கண்டை போட்டு கலரி விட்டீங்கன்னா பால் விடணும். 1/2 லிட்டர் பால் அதுலயே வேகணும். வேக வேக பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா வரும். எல்லாம் நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் நெய் ஊத்துனாதான் அதோட அழகு. அப்படியே நெய்யை ஊத்தி நல்லா கலர்னீங்கன்னா கல்கண்டு சக்கரை பொங்கல் ரெடி. முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. கல்கண்டு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரெடியா? இறக்கி வச்சாச்சு அடுப்புல இருந்து. இப்போ பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? போன வாரம் வச்ச மருதாணி அழிஞ்சு போச்சு. அப்ப இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மருதாணி வச்சுக்கணும். வச்சுண்டாச்சு. உருண்டையா 5 உருண்டை வச்சுக்கோங்க கையில. உருண்டையா உருட்டி வச்சுக்கோங்க. நேத்தே வச்சுணும். எல்லாம் வச்சுட்டு அழகா ஒரு தாம்பாளத்துல அழகா பாக்கு மட்டை தட்டு 5 அப்படியே வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு பழம் 11 ரூபா தட்சணை. அதாவது தட்சணை 11 ரூபா, 1 ரூபாய் காயினா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. 1 ரூபி காயின் 5 தட்டுல 11 11 11 11. வெத்தலை பாக்கு பழம், 1 முழம் மல்லிகைப்பூ, எல்லாத்தையும் சுத்தி அழகா வச்சிருங்க. இப்ப கண்ணாடி இதெல்லாம் தேவையே கிடையாது. வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் ரெடியா வச்சிருங்க. ஜாக்கெட் பீட் வச்சுக்கோங்க. ஒரு துண்டு ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரு 5 முழ துண்டு அழகா வச்சுக்கோங்க. இப்போ பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு அந்த நீங்க பண்ண கல்கண்டு சாதத்தை நெய்வேத்தியம் செய்து விட்டு வச்சுக்கோங்க. வியாழக்கிழமையே நீங்க என்ன பண்ணணும்? அக்கம் பக்கத்துல போய் இன்வைட் பண்ணுங்கோ. தம்பதியா எங்க வீட்டுக்கு வாங்க பூஜைக்குன்னு கூப்பிடுங்க. ஒருவேளை வர முடியாதவங்க இருப்பாங்க, வயசானவங்க, அதாவது ஒரு 70 வயசு அவங்கள இருந்தா அவங்க வீட்டு பக்கத்துல இருந்தா பெஸ்ட் என்ன பண்ணுங்கிறத சொல்றேன். 5 பேர் இருக்க மாட்டாங்க வீட்டுல, இருக்காங்கன்னா நீங்க லக்கி. இந்த பாக்கு மட்டை தட்டு வச்சுட்டீங்களா? பூஜை பண்ணியாச்சா? தூபங்கள் காட்டி தீபங்கள் காட்டி எல்லாம் பண்ணி உக்காந்து பூ எடுத்து ஓம் நமோ மகாலட்சுமியை நமகன்னு ஒரு 108 தடவை அர்ச்சனை பண்ணி கடைசியில நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சா? நீங்க எப்பொழுதும் செய்யற பூஜை தான் அது. ஸ்பெஷலா என்ன பண்ண போறீங்க? 5 பாக்கு மட்டை தட்டுல வெத்தலை பாக்கு பழம் தட்சணை பூ வச்சிருக்கீங்களா? செக் பண்ணிக்கோங்க. 2 வாழைப்பழம் வைங்க போதும். 11 ரூபா 1 ரூபா காயினா தட்சணை. பாருங்க 1ஆம் நம்பர் தட்டு ரெடியா இருக்கா?
2 3 4 5 ஓகே டன் சூப்பர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் உதிரி பூக்களை போட்டு நீங்க அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அந்த கல்கண்டு சாதத்தை நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஒரு குட்டி கப்புல எடுத்து 5 தட்டுலையும் வைங்க. வச்சாச்சா? இப்ப என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்காங்களா? இருக்காங்க தானே? அவங்க வீட்டுக்கு நீங்க போங்க. அவங்கெல்லாம் குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்க போய் காத்தால போய் நேர அவங்க தம்பதியா அவங்கள நிக்க வச்சு ஒரு தட்டை கொடுத்து கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அட்சதை வச்சு மஞ்ச அட்சதையும் எடுத்துட்டு போங்க. ஆசீர்வாதம் தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு சொல்லி ஒரு அட்சதைய போடுவாங்க. ஏன் இந்த 11 ரூபாய் 1 ரூபாய் காயினா வச்சேன் தெரியுமா? இப்ப கொடுத்துட்டீங்களா? அவங்க கிட்ட இருந்து அந்த தட்டுல இருந்து அவங்க கையால 1 ரூபாய் வாங்கிக்கோங்க. புரியுதா? 1 ரூபாய் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த 1 ரூபாய் தான் உங்களை மேலும் மேலும் பணத்தை சேர்க்க போறது. 1 ரூபாய் இவங்க கிட்ட வாங்கிட்டீங்களா? தம்பதி கிட்ட அடுத்த தட்டு. இப்ப வயசானவங்க இல்ல, உங்களை விட மூத்தவங்க, உங்களுக்கு வயசு 35 ஆகுதா, 40 வயசுல ஒரு தம்பதி இருக்காங்களா, நேர போங்க. அவங்க வீட்டுல கொடுத்து அந்த தட்டை கொடுத்து கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு 1 ரூபாய் வாங்கிக்கோங்க. இது மாதிரி 5 பேரை தேர்ந்தெடுங்க. நீங்க போங்க, உங்க வீட்டுல பண்ண கல்கண்டு சக்கரை பொங்கலை பிரசாதமா கொடுங்க. கொடுத்துட்டு 5 பேரை தேர்ந்தெடுத்து 5 பேர் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு அந்த 5 பேர்கிட்ட இருந்து 1 ரூபாய் காயினா வாங்கி வந்து வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மஞ்சள் துணி இருக்கா வீட்டுல வச்சிருக்கீங்களா? அந்த மஞ்சள் துணியில இந்த 1 ரூபாய 5 1 ரூபாய அந்த மஞ்சள் துணியில போட்டு கட்டி இறுக்கி போட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டி இருக்கா? அடப்போங்க, நான் கல்லாப்பெட்டிக்கு நான் பிசினஸா பண்றேன். கல்லாப்பெட்டி இல்லையா? கவலைப்படாதீங்க. பீரோ இருக்கா? பீரோ இருக்குல்ல, அந்த பீரோல காசு வச்சிருக்கீங்களா? திறந்து உள்ள வைங்க. நான் பீரோ எல்லாம் காசு வைக்கிறது, வீட்டுல இருக்கிற அஞ்சன பெட்டியை வச்சிருக்கேங்க, அது எல்லாத்தையும் எடுங்க, பீரோல காசு வைங்க. பீரோவில் காசு வைக்க வேண்டும். அந்த காசோட இந்த மஞ்சள் துணி இருக்குல்ல அப்படியே உள்ள போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, காசு அப்படியே பெருகும். ஏன்? பெரியவங்க தெய்வத்துக்கு சமம் இல்லையா? அப்படித்தானே சொல்லியிருக்கோம். அப்ப அந்த பெரியவங்க தொட்டு கொடுத்த காசு, அந்த காசை கொண்டு போய் உள்ள வைங்க. அதாவது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். பெரியவங்க எல்லாம் தேடுறீங்கல்ல, அங்க போய் உங்க வீட்டுல இருக்கிற உங்க அப்பா அம்மாங்க பெரியவங்க, முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. இல்ல எங்க அப்பா அம்மா அடுத்த தெருல இருக்காங்க, மேல போங்க. அவங்கதான் முதல்ல. அது உங்க மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்கதான் ஃபர்ஸ்ட். இல்ல எங்க அப்பா அம்மாவும் பக்கத்து தெருல இருக்காங்க, மாமனார் மாமியார் 2 பேருக்கும் கொடுங்க முதல்ல. ரைட்டுங்களா? இது அவங்கதான் முதல்ல. இத கொண்டு வந்து உங்க வீட்டுல கட்டி அப்படி மஞ்சளை கட்டி தூக்கி உள்ள போட்டீங்கன்னா, அதாவது மஞ்சள் துணியில கட்டி அந்த 1 ரூபாய் காயினை தூக்கி உள்ள போட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பாருங்க, உங்க வீட்டு தங்கம் அடகு கடைக்கு போவாது, உங்க வீட்டு பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? இது அதுக்கு அடுத்தது சாயங்காலமா நேர போங்க, உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற மகாலட்சுமி இருக்கா, அங்க போய் உங்க 1 ரூபாய் காயினை கொடுத்து அந்த மகாலட்சுமி பாதார விந்தத்துல வச்சு வாங்கிட்டு வந்து அதே மூட்டையை அவுத்து அதுக்குள்ள போட்டு உள்ள வைங்க. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு இனிமே சுபிக்ஷமான காலம். உங்களுடைய தங்கம் அடகுடைக்கு போகாது. அப்ப அடகுடைக்கு போகலன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பணவரவு ஜாஸ்தி ஆயிடும். அப்ப பணவரவு ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுடைய நகைகள் அடகு கடைக்கு இதானே வியாதியற்ற ஒரு வாழ்க்கைங்க. அதாங்க சுபிக்ஷமான வாழ்க்கை. வியாதி இல்லைன்னா சந்தோஷமா இருப்போம், ஹாப்பியா இருப்போம், ஜம்னு இருப்போம். உண்மைதானே? அப்ப என்ன பண்ணோம்? இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மகாலட்சுமியோட கடாட்சம் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்க வீட்டில் இருக்கிற துன்பங்கள் விலகி இன்பங்கள் வரக்கூடிய
நேரமாக அமையும். இதெல்லாம் எப்ப? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான். நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. நம்பிக்கை இருந்தா மட்டுமா செய்யுங்க, இல்ல வேண்டாம். ரைட்டுங்களா? இதை செய்யுங்க, சுபிக்ஷமா இருங்க. எப்ப? 2வது வெள்ளிக்கிழமை. உங்களுக்காகவே இந்த பதிவை தருகிறேன். ஏன்னா நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த லோகமும் நல்லா இருக்கும். ரைட்டுங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.